இங்க ஒருத்தன் நடுக்கடல்ல இருக்கிற ஒரு தீவுல ஒரு குகை இருக்கு. அந்த குகைக்கு முன்னாடி ஒரு கயிறை கட்டி சூசைட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கழுத்தை மாற்றான் பாருங்க. அந்த நேரம் ஆப்போசிட்ல ஒரு பாடி கிடக்குது. இவன் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தெரியாம கால் அந்த பாக்ஸ்ல இருந்து கீழே வச்சிடறான் பாருங்க. அடுத்த செகண்டே இவன் தூக்குல மாட்டிடுறான். ஆனா அது கயிறு நல்லா வெலை கட்டாயி கீழே விழுந்துருவான். அதுக்கப்புறம் அங்க இருந்த பாடியை திருப்பி போட்டு அவனுக்கு நாடி துடிப்பு இருக்கான்னு சொல்லி செக் பண்றான் பாருங்க. அவன் இறந்து போயிட்டான். இதுக்கு மேலே இந்த தீவுல நம்மளை காப்பாற்ற யாரும் வரமாட்டாங்கன்ட்டு என்ன பண்ணுவான்னா மறுபடியும் அதே இடத்துல போய் சூசைட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருப்பான். இவன் எதுக்குடா சூசைட் பண்ணணும்னு கேட்டா ரொம்ப வருஷமா அந்த தீவுலே மாட்டிட்டு இருப்பான். அவனை காப்பாற்ற யாருமே வரமாட்டாங்க. பசியில இறந்து போறதுக்கு பதில் சூசைட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணுவான். மறுபடியும் அந்த பாடியை பார்க்கறான் பாருங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து கடலுக்குள்ள போய் போட்டு மாதிரி ஒர்க் ஆகுது. இதை பார்த்த உடனே மறுபடியும் இறங்கி வந்து அந்த பாடி மேல ஏறி உட்கார்றான். அடுத்த செகண்ட் அந்த பாடி கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆக ஆரம்பிக்குது. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்ப நாளா அந்த தீவுல மாட்டினதுக்கு கடவுள் தான் ஏதாவது ஹெல்ப் பண்றான்னு சொல்லிட்டு இவனும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். அப்படியே அந்த தீவுல இருந்து தப்பிச்சுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்டு பார்க்கறான் பாருங்க. அந்த பாடி ரொம்ப வேகமா போகுது. நேரா போய் ஒரு கரையில போய் விட்டுருது. அதுக்கப்புறம் யாராவது இருக்கானா சுத்தி முத்தி பார்க்கறேன். யாருமே இல்லை. அங்க ஒரு போன் இருக்கு. அதை எடுத்து பார்க்கறேன். அதுல டவரே இல்லை, சார்ஜும் இல்லை. இவனுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் இங்கே அந்த பாடியை தூக்கிட்டு போய் வச்சுட்டு ஏதாவது பண்ணலாம்னு சொல்லி யோசிக்கிறான். அங்க சுத்தி ஃபுல்லா மனிதர்கள் யூஸ் பண்ற பொருளெல்லாம் கிடைக்கிறத பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். இங்க மனிதர்கள் நடமாட்டம் இருக்குன்னு. அதுக்கப்புறம் இவங்க குடிக்கிறதுக்கு தண்ணியை தேடிட்டு இருக்காங்க. அங்க எங்குமே இல்லை. ஒரு விலங்க மட்டும் இவன் தூக்கிட்டு வந்து போட்டு அந்த பாடியோட வாயிலிருந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. இதை பார்த்து அவன் அந்த விலங்கு அங்கிருந்து துரத்தி விட்டு பார்த்தா அவனோட வாயிலிருந்து தண்ணி வந்துட்டு இருக்கு. இதை பார்த்து இவனுக்கு சாக்கு எப்பறம் அதுல இருந்து தண்ணி வருதுன்னு. அதுக்கப்புறம் அந்த பாடியை தூக்கி அந்த செவுத்து ஓரமா நிப்பாட்டிட்டு அதுல வர தண்ணியை குடிக்க ஆரம்பிச்சிடறான். இவன் தண்ணி குடிச்ச கொஞ்ச நேரத்துல அந்த பாடி கொஞ்சம் கொஞ்சமா அசைய ஆரம்பிக்குது. பார்த்தா அவன் கண்ணு திறந்துடுறான். அவனுக்கு உயிர் இருக்கிற மாதிரி இருக்குது. இவனுக்கு ஒண்ணுமே புரியல எப்பறம் அப்படிலாம் நடக்குதுன்னு.